அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச இருப்பது நம்பர் 5. 5ஆம் தேதியிலே பிறந்தவங்க. 5ஆம் தேதி என்றால் 5, 14, 23 இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாம் 5ஆம் தேதியில பிறந்தவங்க என்று சொல்லப்படுகிறது. இது மிகவும் ரொம்ப அதிர்ஷ்டமான எண், மிக மிக அதிர்ஷ்டமான எண். இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு சகலமும் கிடைக்குங்கிறான். அதே சமயத்துல நல்லா எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க, எல்லோரும் இவங்கள்ட்டையும் நல்லா பழகுவாங்க. இவங்களுக்கு எதிரி என்பதே கிடையாது. பேச்சாற்றல்ல எல்லாத்தையுமே சமாளிப்பாங்க, செல்வத்தை சம்பாதிப்பாங்க, எல்லாரையும் வசியப்படுத்தக்கூடிய எண் 5, வசீகரம் செய்யக்கூடிய எண் 5. இது ரொம்ப சிறந்த எண் என்று சொல்லப்படுகிறது. இந்த எண்ணில பிறந்தவங்கள் வெள்ளை ராசி என்று சொல்லப்படுகிறது. கடல் வழி பயணத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க சிறப்பா இருப்பாங்க. அப்புறம் எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, டிவி, மீடியா, சினிமா இத சார்ந்த அனைத்து தொழிலையும் இவங்க இருப்பாங்க. சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க, சிறந்த எழுத்தாளராக இருப்பாங்க. இது சம்பந்தப்பட்ட துறையில சிறப்பா நல்லா வாழ்வாங்க. அதே சமயத்துல இவங்க சிறப்பா 5ஆம் தேதியில பிறந்துட்டோம்ட்டு விட்டுறக்கூடாது. இவங்களுடைய பேர் நாமம் சரியாக இருக்கணும், இவங்களுடைய சிக்னேச்சர் நல்லா இருக்கணும், இவங்களுடைய திருமண தேதி நல்லா இருந்தா சிறப்பா இருக்கும். நம்ம 5ஆம் தேதியில பிறந்திருக்கணும், 5ஆம் தேதியில திருமணம் பண்ணா தேராத பிரச்சனை வந்துடும். இது மூணையும் சரி பண்ணிக்கங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பெயர் எந்த அதிர்ஷ்ட நம்பர்ல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பரே வைக்கலாம். 5 வருகின்ற அளவிற்கு உங்களுடைய பெயரை திருத்தி அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு சகல வெற்றிகளையும் நீங்க அடைவீர்கள், பிரகாசமா இருப்பீங்க. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 5, 6 அதிர்ஷ்ட எண். பகை எண் 4, 7. அதிர்ஷ்ட தேதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5க்கு 5, 14, 23 இது அதிர்ஷ்டமான தேதி. அடுத்தாப்புல 6, 15, 24 இதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனா 4 இருக்கு, 4, 13, 22, 31 அன்னைக்கு நம்போஸ். அதே மாதிரி 7, 16, 25 அன்னைக்கு நம்பர் பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் வெள்ளை, இன்னும் சொல்ல போனா ஆல் லைட் கலர், அப்புறம் சாம்பல்னு சொல்லுவாங்க, சாம்பல் நிறம், ஆல் லைட் கலர், கிரீன் கலர் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பகை அப்படின்னு பார்த்தா சிகப்பு, கருப்பு இரண்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதிர்ஷ்ட கல் 5ஆம் தேதிக்கு சூப்பரா வைரம் போடலாம். நீங்க வைரக்கல்ல தங்கத்துல வைரம் போயிடுச்சு, நீங்க மோதிர விரல்லே போடலாம். சூப்பரா வேலை செய்யும், நல்லா கோடிக்கணக்கான செல்வங்கள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு, ஏழுமலையான் பெருமாள். அதனால பெருமாளை புதன்கிழமை தோறும் நீங்க பெருமாளை வழிபடுங்க, கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். நீங்க ஒரு கோடீஸ்வரராக வரலாம். அதிர்ஷ்டமான நாள் புதன்கிழமை. ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சுபகாரியம் அத்தனையும் புதன்கிழமை செய்யுங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை செய்யுங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்யாதீங்க. அதிர்ஷ்டமான நண்பர்கள் உங்களுக்கு யார் அப்படின்னா 1ஆம் தேதி 2, 3, 5, 6, 8, 9 இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 4, 7 இந்த தேதியில பிறந்தவங்க உங்களுக்கு கொஞ்சம் பகையா இருப்பாங்க. பொதுவா சொல்லுவாங்க 5க்கு எல்லாருமே நட்புன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த 4, 7 கொஞ்சம் பகையை கொடுக்கும், கொஞ்சம் கவனமா இருந்துங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான வேலை ஜாப் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒயிட் கலர் ஜாப், வெள்ளை நிறம் அப்படின்னா எழுத்தாளர், பேச்சாளர், கலைஞர், கலைத்துறையில் உள்ளவங்க, அப்புறம் சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், கல்வித்துறை, நீதித்துறை, பேங்கு, அப்புறம் கடல்வழி பயணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது அனைத்தும் செய்யலாம், சிறப்பா இருக்கும். நீங்க ஒரு தொழில் இல்ல 2, 3 தொழிலை செய்யக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதியில பிறந்தவெல்லாம் ஒரு தொழில இருக்க மாட்டாங்க, 2, 3 தொழில்கள் செய்வாங்க. ஒண்ணு இவர் செய்வாங்க, என்னன்னா ஆள் வச்சு செய்வாங்க. இதான் 5ஆம் தேதிக்குள்ள சிறப்பு அம்சங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தபடியாக 6ஆம் தேதி பதிவு அடுத்தப்பல வரும். அது வரைக்கும் நீங்க காத்திருந்து அந்த பதிவையும் பாருங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.